அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு போதுமான நிதியை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டும் உரிமையாளருக்கு பணத்தை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் ஆட்சியர் பயன்படுத்தக்கூடிய வாகனம், நாற்காலி, குளிர்சாதன பெட்டி என அனைத்தையும் அதிகாரிகள் ஜப்தி செய்ய வந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. சென்னை மாவட்ட ஆட்சியரின் கார் மற்றும் கணினி மற்றும் உபயோகப் பொருட்களை நீதிமன்ற உத்தரவின்படி ஜப்தி செய்ய வந்த அதிகாரிகளால் பரபரப்பாக காணப்பட்டது. அதாவது சென்னை வேளச்சேரி ரிங் சாலையில் சந்திரமதி முத்தையா என்பவரின் இடத்தை 2003ஆம் ஆண்டு சாலை அமைப்பதற்காக 25 சென்ட் நிலத்தை அரசு கையகப்படுத்தியது. இதற்கு 103 ரூபாய் வீதம் 20 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளனர். பணம் கூடுதலாக வழங்க வேண்டும் என சென்னை மாவட்ட 6வது உரிமையியல் நீதிமன்றத்தில் சந்திரமதி முத்தையா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கில் 103 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்ட நிலத்தை வாங்கியவர்களுக்கு போதாது என்று சந்திரமதி முத்தையா தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் இந்த 600 ரூபாய் வழங்கியது அதிகம் என்றும், எனவே இதனை ரத்து செய்யக்கோரி மேல்முறையீடும் செய்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1655 ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் என்று 2021ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கினர். இதுவரை நில உரிமையாளர்களுக்கு பணம் வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் பயன்படுத்தும் நாற்காலி, 4 சக்கர வாகனம், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணினிகள், மின்விசிறிகள், குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து செல்லலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து நீதிமன்ற உத்தரவுடன் நீதிமன்றத்தை சார்ந்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து இந்த பொருட்களை ஜப்தி செய்ய வந்தனர். இதனால் அந்த மாவட்ட ஆட்சியர் சென்னை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகமானது பரபரப்பாக காணப்பட்டது. தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினர் நீதிமன்றத்திலிருந்து வந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.